ஐடிபிஐ பேங்க்கில் தான் வந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. எதுக்கு அப்படின்னா பிஜிடிபிஎஃப் 2025-26 வந்து 12/3 1/3 12/3 வரைக்கும் வந்து இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். ஸோ ஐடிபி பேங்க் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லா பிளேஸ்லையும் இருக்குது, இந்தியாவில் எல்லா பிளேஸ்லையும் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து 1 year போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் இந்த கோர்ஸ் வந்து படிக்கிறதுக்கான அந்த அட்மிஷன் தான் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. 6 மாதம் வந்து இது இருக்கும், கிளாஸ் ரூம் மூலிமா படிக்கிறது வந்து இதில் இருக்கும். இதில் 2 மாதத்தில் வந்து இன்டர்ன்ஷிப்பு, அப்புறம் 4 மாதத்தில் வந்து ஜாப், அதாவது ஆன் ஜாப் ட்ரைனிங், ஓஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. ஏதாவது பிரான்ச்சில் ஆஃபீஸில் எங்கேயாவது ஒரு பிளேஸில் வந்து உங்களுக்கு இந்த பொசிஷன் வரும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஷார்ட்டாக மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் ஜோனில் வந்து எங்கெங்கே அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு, அதுக்கப்புறம் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா சென்னைனா இதில் வந்து தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் இதெல்லாம் வந்து இதில் வரும். அதே போல் வந்து ஒவ்வொரு ஜோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக கிளியராக படிச்சுட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதில் வந்து டோட்டலாக 650 வேகன்சி. அதில் வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகி 12 மார்ச்சோட முடியுது. ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து இதற்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதான். எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட்டதாரிகளுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக தான் வந்து இதை சொல்லலாம். ஏன்னா வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கிறவங்க வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்கள் வேலைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேங்க்கில் இந்தியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதால சொல்லியிருக்காங்க. ஸோ ஐடிபி பேங்க்கில் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் O லெவலில் தான் வந்து இந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 650 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல், அதாவது சிடிசி பார்த்தீங்கன்னா 6 லட்சத்திலிருந்து 6,50,000 வரைக்கும் வந்து இதுக்கு இருக்கும். தேர்வு முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து டைரக்ட் இன்டர்வியூ இது மூலியமாக வந்து உங்களுக்கான அந்த செலெக்ஷன் இருக்கும். இதற்கான அந்த கோர்ஸ் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் வந்து 2 பிளேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ மணிப்பால், அதுக்கப்புறம் வந்து நிட்டி, இந்த 2 பிளேஸ்ல வந்து இதற்கான கோச்சிங் சென்டர் கொடுத்துருக்காங்க. எனி கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து கட்டணம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. இந்த 3 வருஷத்துக்குமே வந்து உங்களுக்கு அதாவது இந்த படிப்புக்கான கல்வி கடன் வசதியும் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 லட்சம் வந்து உங்களால் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் 2 லட்சத்தை கட்டி நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. ஸோ மொத்தமாக வந்து 3 லட்சம் ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து இதில் வந்து ஒரு வருட காலத்தில் வந்து நீங்கள் தவணையாக வந்து செலுத்தலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சான்றிதழ் தேர்வுக்கான கட்டணம் வந்து இதுக்கு தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். படிப்பு முடிஞ்ச உடனே வந்து கட்டணத்தை திருப்பி செலுத்துற திட்டமும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுகள் வந்து நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா 5 தவணையில் வந்து இந்த கட்டணத்தை வந்து நீங்கள் திருப்பி செலுத்திக்கலாம். கல்வி கடன் வசதி வந்து இது மூலியமாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இருக்கும். மணிப்பால் நைட்டி கேம்பஸில் 2 மாதம் வந்து இன்டர்ன்ஷிப்பில் வந்து ஐடிபி பேங்க்கில் வந்து 5,000 சேலரியில் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதுக்கப்புறம் 4 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் ஜாப் ட்ரைனிங் ஓஜிடி. ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு பிரான்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. பயிற்சி கால ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் வந்து 5,000 வந்து கொடுப்பாங்க. இன்டர்ன்ஷிப்புக்கு மட்டும் 15,000 வந்து மந்த்லி கொடுக்குறாங்க. ஸோ பயிற்சி முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் O வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 லட்சம் வரைக்கும் சிட்டிஸ் ஆனுவல் சிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு இதில் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து ப்ரொமோஷன் இது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது இந்த 3 லட்சத்துக்குள்ள வந்து உங்களுக்கு போக்குவரத்து, ஃபுட்டு, அகாமடேஷன் இது எல்லாமே வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 வருடம் வந்து ப்ரொஃபஷன் பீரியடில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் பாண்டு இது எல்லாமே வந்து இதில் நார்மலாக வந்து பேங்க் எல்லாமே வந்து சர்வீஸ் பாண்டு இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதே போல தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1,050 ரூபா வந்து இதற்கான ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த பிளேஸ் எல்லாம் வந்து இதற்கான எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலியமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். www.idbibank இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் மூலியமா அந்த கால் லெட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதில் என்னென்ன டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதே போல் வந்து உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ஃபீஸ் இதை பற்றியான டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன்.